ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈவினிங் மேலே தான் நம்மளோட வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாவே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் மாவு ஊறணும். அப்போ தாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு ஈர துணியை கூட வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். அப்படி இருக்கப்போ மாவு வாடாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி பண்ணிடலான்னு பார்த்தேன். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஒரு 4 days மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீசரில் வச்சு ரொம்ப கெட்டியாக ஆகிடுச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி படிஞ்சிடுச்சு. இது மழை காலன்றனால ஈஸியாக ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி படிஞ்சிடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது பன்னீர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெளில எடுத்து வச்சுட்டேன். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பன்னீரில் கொஞ்சம் மசாலா இறங்கினது அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த டைமில் பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணேன். ஸோ யாராவது நீங்கள் பன்னீர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின அன்றைக்கே கண்டிப்பாக நீங்கள் என்ன டிஷ் பண்ண நினைக்கிறேன் பண்ணி முடிச்சிடுங்க. ஒரு 2 days மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அது இது மழை காலம்னால எக்ஸ்ட்ரா பன்னிக்கட்டிலாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப பன்னீரை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் டைரெக்டாக போடும்போது பார்த்திங்கன்னா பன்னீர் அப்படி மெல்ட் ஆகுது. ஏன்னா அது கொஞ்சம் ஐஸ் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோன்னே எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பன்னீர் கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 minutes இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பரியாக மாறிடும். ஸோ ஒரு 3 minutes வரைக்கும் மட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும். நம்ம பன்னீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பன்னீர் கிரேவி பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்தோம் அப்படின்னா இந்த கிரேவி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால தான் ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கூட ஒரு சுற்றி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாக வரும். பன்னீரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த பன்னீர் மட்டர் அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளியை நான் ஜாரில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியாக வரும். அதனால பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பவுடர் சேர்த்துக்கோங்க. மல்லி பவுடர் 1 ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். கூடவே கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் பார்த்திங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா அதுவுமே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கரம் மசாலா அதிகமாக சேர்த்துட்டாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளேவர் தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க.
இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து ஒரு செகண்ட் வந்து அப்படியே வந்து நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா வந்து கருகிடக்கூடாது. இந்த டைமில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஃபைனலாக கூட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பட்டர் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டரோட ஸ்மெல் பிடிக்குன்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சைடு பை சைடாக வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ டைம் வந்து 7 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தம்பிக்கு சாப்பாடு வந்து ஊட்டணும். அதனால் டக்கு நம்ம வந்து சப்பாத்தியும் வந்து ஒரு பக்கம் வந்து போட்டு எடுத்துடலாம். சப்பாத்திக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். நல்லா சாஃப்டாக வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு வந்து ஒன்றா வந்து தேய்ச்சி போட்டு எடுத்துக்க போகிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 to 3 days வந்து மேக்ஸிமம் வந்து சப்பாத்தியாக தாங்க இருக்கும் எங்கள் வீட்டில். ஏன்னா வந்து உகனுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா கிரேவி மட்டும் மாற்றிக்குவேன். மேக்ஸிமம் வந்து சப்பாத்தி வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாளாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். சேம் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 20 முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா முந்திரி பருப்பை ஜஸ்ட்டு ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் இந்த பன்னீருக்கு பார்த்திங்களா, அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூள் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக வந்து கிடைக்கும். ஆனால் முந்திரி பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து பன்னீரை வந்து கொஞ்சம் நல்லா உதுத்து நான் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க, கன்ஃபார்மாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கான டேஸ்ட்டே வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 minutes மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வைக்கும் போது அந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பரியாக வந்து மாறிடும். இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் சப்பாத்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேங்க. அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து செதறி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். அப்படி இல்லைனா நைட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பூச்சி வண்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சப்பாத்திலாம் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் நல்லா மாவெல்லாம் இல்லாத மாதிரி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துட்டேன். கிரேவி வந்து ரெடி.
ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டிடலாங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ஊட்டி முடிச்சுட்டு நானும் அம்மா வந்து சாப்பிடணும். அப்படியே பார்த்திங்கன்னா கம்பு தோசைக்கு வந்து ஆல்ரெடி மாவு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். கம்பு அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து நைட்டு ஒர்க்கு வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து சாப்பிட போயிட்டு வந்துடலாம். கிரேவியை வந்து பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா அதோடய ஃப்ளேவரும் அதோட லுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு வந்துடலாம், அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இருக்கிறதுலே பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உகன் குட்டிக்கு ஊட்டுறாங்க, நான் வந்து பாப்பாவுக்கு ஊட்டுறேன். உகனுக்கு கூட ஊட்டிடலாம், நான் பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டவே முடியாது. ஒரு வாய் வாங்கினா அதை வாயில் வச்சுட்டே இருப்பாள். ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஒரு சப்பாத்தி ஊட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கையோடு பார்த்திங்கன்னா நம்ம கம்பு தோசைக்கு ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து இப்போ வந்து அரைச்சி வந்து எடுத்துடலாங்க. நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கம்பு தோசைக்கு மாவு அரைச்சா மட்டும் நைட்டுக்கு தான் அரைச்சி வைப்பேன், காலையில் ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாதி மாவு வெளில வச்சுட்டு மீதி மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா கம்பு தோசைக்குன்னு மாவு அரைக்கும் போது டக்குன்னு வந்து மாவு வந்து புளிச்சிடும். இது வந்து மழை காலம் தான், இருந்தாலும் மாவு வந்து புளிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா பாதி மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்க போகிறேன். இது வந்து குளிர் சீசன்ல பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா வந்து கட்டி சேர்ந்துருது ஃப்ரீசரில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த கட்டி சேராமல் இருக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து கட்டி சேர்ந்துட்டே தான் இருக்குது. என்ன ரீசன் சொல்லி தெரியல. ஃப்ரிட்ஜ் சரியே இல்லையா, இல்லை இந்த கிளைமேட்டுக்காக அப்படி இருக்கா அப்படின்றது தெரியல. இப்போ வந்து மருதாணி வச்சா கொஞ்சம் நல்லா பிடிக்கிற சீசன் பார்த்திங்கன்னா, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருதாணி வந்து பிடிங்கிட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வச்சிட்ருக்கேன். ஏன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு பார்க்காதீங்க. அந்த வந்து ஒயிட் கலர் இருக்கிறனால லைட்டாக பட்டால் கூட அந்த கரை வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வச்சு முடிச்சுட்டு அப்படியே எனக்கு வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து வைக்க போகிறது கிடையாது, ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா உகன் குட்டிக்கு வந்து நைட் வந்து பால் இதெல்லாம் ஆற்றி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் பார்த்துட்டு அப்படியே வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வச்சதுக்கே பாருங்கள் சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு. மருதாணி வந்து எப்படி அரைச்சா நல்லா செக்கச்சவேன்னு பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தனியாகவே வந்து வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்மாக எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்குன்றதை நினைக்கிறேன். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.